வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அதிகமாய் காணப்படுவதாக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது பல முக்கியமான ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோசுவாவின் காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையில் காணப்பட்ட நிகழ்வுகளை இந்த புஸ்தகத்திலே நாம் காணலாம். இஸ்ரவேலர் அந்நியர்களால் ஒடுக்கப்பட்டு பின்வாங்கி போன நேரங்களிலெல்லாம் அவர்களை மீட்டு விசாரிக்க ஆண்டவர் தலைவர்களை அனுப்பினார். இவர்கள்தான் நியாயாதிபதிகள். 4 ஆவிக்குரிய உண்மைகளை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய மக்கள் என்றால் அவர்களுக்கு தேவனே ஆண்டவராக, அவர்களை முற்றிலும் வழி நடத்துபவராக, ஆளுபவராக இருக்க வேண்டும் என ஆண்டவர் எதிர்பார்த்தார். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். இஸ்ரவேலர் விடுதலையோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் தம்முடைய விருப்பத்தின்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் எதிர்பார்த்தார். அன்பானவர்களே, நம்மிடத்திலும் அதை அவர் எதிர்பார்க்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி உள்ளது? நம்மை நடத்துவது உலகமா, நம்முடைய விருப்பங்களா, ஆண்டவரா? இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய மக்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் கடவுளை மறந்து பாவம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது, அதாவது ஆண்டவருக்கு தூரமாகின்ற பொழுது, ஆண்டவர் அவர்களோடு இருக்கின்ற தன்னுடைய பாதுகாப்பை, தன்னுடைய பிரசன்னத்தை எடுத்து விடுகின்றார். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் ஆண்டவரை மறந்து பாவம் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை அவர் சத்துருக்களின் கரங்களில் ஒப்பு கொடுத்தார் என பார்க்கின்றோம். பாவம் எப்பொழுதுமே சேதங்களை ஏற்படுத்தும். பாவம் எப்பொழுதுமே ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரித்துவிடும். மூன்றாவது, துரோகம் செய்த மக்கள் எப்பொழுதெல்லாம் தங்களை தாழ்த்தி தங்கள் அக்கிரமம் நிறைந்த வழிகளை, வாழ்க்கையை விட்டு திரும்பி கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர் அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு, கதறுதலை கேட்டு, முறையிடுதலை கேட்டு ரட்சிக்கிறார். உதவிக்கு ஆட்களை அனுப்புகின்றார். ஆம், நமக்கு அவருடைய கிருபைகள் எப்பொழுதும் உண்டு. நான்காவது, இதுதான் மிகவும் சிறப்பானது. எப்போதெல்லாம் சத்துருக்களால் துன்பங்கள் வரும்பொழுது, ஒடுக்கப்படும் போதுதான் இஸ்ரவேலர் கர்த்தரை நினைத்தார்கள், கர்த்தரை தேடினார்கள், கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள், ஜெபித்தார்கள். தங்களால் தாங்க முடியாத நிலை வந்த போதுதான், அதாவது 7 வருடங்களோ 8 வருடங்களோ கழித்துதான் அவர்களுக்கு ஆண்டவர் தேவைப்பட்டார். அப்பொழுதுதான் அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். அதாவது தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுதுதான், நமக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் தேவை என உணரும் பொழுதுதான் ஆண்டவரிடத்திலே வந்து முறையிட்டார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இது ஒரு பாடம். ஆண்டவர் மீதுள்ள அன்பிலோ நன்றி உணர்வுகளிலோ ஆண்டவரை அந்த மக்கள் தேடவில்லை. தங்கள் சுயநல நன்மைகளுக்காகவும் நோக்கங்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவுமே கர்த்தரை தேடினார்கள். அன்பானவர்களே, நாம் எந்த அடிப்படையிலே ஆண்டவரை தேடுகிறோம்? ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமா? தேவைகளுக்காக மட்டுமா? நம் ஜெப நேரங்கள், நம் ஜெப விண்ணப்பங்கள் எப்படி உள்ளது? ஆண்டவருடைய பிரசன்னமா? ஆண்டவருடைய உன்னத ஆசீர்வாதங்களா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆம், நாம் அவரோடு உறவாட, நேரம் செலவழிக்க ஆண்டவர் விரும்புகின்றார்.
ஜெப விண்ணப்பங்களுக்காக மாத்திரம், நம் தேவைகளுக்காக மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடாமல், எப்பொழுதும் தேவ சமூகம் எனக்கு தேவை என்ற உணர்வோடு சந்தோஷத்தோடு அவரை தேடுங்கள். ஏனோக்கு, நோவா இவர்களைப் போல அவரோடு எப்பொழுதும் நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் இவைகளைத்தான் நமக்கு உணர்த்துகின்றது. தேவைக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, எப்பொழுதுமே அவர் எனக்கு தேவையானவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.